ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன லக்னம்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். நீங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ராசி தெரியும், உங்கள் நட்சத்திரம் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது. லக்னம் தான் ஜோதிடத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் இறப்பு வரைக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ராசி பலனை பார்க்கணுன்னு நீங்கள் கேட்குறப்ப புரியுது. ராசி பலன் என்பது கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நடப்பது. லக்னம் என்பது பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு கிரகங்கள் நமக்கு செய்யக்கூடிய பலாபலன்கள். அதனால தான் நம்ம லக்ன பலன் பார்க்குறோம். அதனால் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மார்ச் மாதம் பலனை பாருங்கள். இனி வரும் காலங்களில் நம்முடைய ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனலில் ரெகுலராக லக்ன பலன் போடுறதுக்கு இருக்கேன். ஒரு காலத்தில் அபிராமி சேகர் என்னுடைய யூடியூப் சேனலில் லக்ன பலன் தான் பெரிய லெவலில் இருந்தது. எல்லோரும் ராசி பலன் போடுறதுனால நானும் ராசி பலன் போட்டுட்ருந்தேன். இப்போ நிறைய விருப்பத்துக்கு இணங்க மறுபடியும் லக்ன பலன் என்னுடைய ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனலில் வருது பாருங்கள். இந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சிங்க் ஆகும். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஆக மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதத்துடைய பெரிய ஹைலைட்டான விஷயம், மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். பட் இந்த மாதம் முழுவதுமே 9ல் தான் இருக்கார். 9ன்னா என்ன? தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ தெய்வ அனுகூலம் குறைவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, இது எக்ஸாமினேஷன் டைம் மார்ச் மாதம், யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, வருங்காலங்களில் நான் ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு. குறிப்பாக மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு தொழில் முனைவராக இருந்துகிட்ருக்கீங்க, அல்லது தொழில் முனைவராக ஆசைப்பட்றீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் ஹைக் ஆகும். நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது பொருளாதார நிலைகள், வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் தான் ஹைலைட்டான விஷயம். இந்த மாதம் 29ஆம் தேதியோட மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த பீரியடு முடியுதுன்னு தான் சொல்லணும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரை பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. கடந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ இந்த மாதம் உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்மாக இருந்துகிட்ருக்கு. நான் பார்த்துட்ருக்கக்கூடிய வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கெரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒர்க்கு இந்த மாதம் ஹைலைட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். வேலை என்பது பெரிய லெவலில் இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது வேறு இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கம்பெனி நீங்கள் மாறணும், உங்களுடைய கம்பெனி நான் சுவிட்ச் ஓவர் ஆகணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம், மூவ் பண்ணலாம். அது மட்டுமல்ல, நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேறும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு.
இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் ஓரளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். ஒரு பக்கம் எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிரிகள் மறுபடியும் தலையெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர்கள் விஷயத்தில் கவனம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க. ஏன்னா சனி குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோய் இருக்கோ, உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. குறிப்பாக இந்த காலங்களில் வழக்குகள் கவனம். இந்த மாதத்தில் கணவன் மனைவி யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இதுவும் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, ஏற்றம் சம்பாத்தியம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறையா உண்டு. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணணும். குழந்தைகளும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பேப்பர்ஸ் எதுவும் கிளியர் ஆகாமல் இருந்தால் கிளியர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் முயற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா இல்லை. பட் இதுக்கு எஃபர்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக எல்லா விதமான உறவுகளை நான் திரும்ப ஞாபகப்படுத்துறது காரணம், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மி. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பணம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா 1000 கலைகள் 64 எந்த கலைகளில் இருந்தாலும் அந்தஸ்து புகழ் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, நல்லா அது விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள். அங்கே இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்குது, அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமான் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஆன்ம பலத்தையும் ஆத்ம பலத்தையும் கூட்டும். நன்றி, வணக்கம்.